ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு துருகி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் துருகிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு இஞ்சியும் பூண்டியும் எடுத்து தனித்தனியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு, தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு. ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளோர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். இது சைனீஸ் சீசனிங். உங்களுக்கு ஏதாவது சீசனிங் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேக வச்சு துருகி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது, மிளகாய்த்தூள் வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ரவை சேர்த்துருவோம், அரிசி மாவும் சேர்த்துருவோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சீசனிங், இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். நான் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்கோங்க, கையாலேயே நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு. இதை மாதிரி பண்ணால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம ஃபிங்கர் ஷேப்லேயே இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஷேப் வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுற அளவு வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களே பார்த்தீங்க, உருளைக்கிழங்கு நமக்கு பாயில் பண்ணுற டைம் தான். அதை துருகி எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் சைடு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நான் சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் ஆல்ரெடி, அதனால் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகும். இதை எடுத்துகிட்டு இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குட்டீஸ்கள் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹலோ, பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா யம்மியாக இருக்குது. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.